ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் யூ. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா டெஃபிசிட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டெஃபிசிட் எது கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பட்ஜெட் கீழே வரும். ஸோ வாங்க ஃபர்தராக டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோன்னு ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பட்ஜெட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து பட்ஜெட்டோட ஸ்ட்ரக்சர் அதோட டைப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பட்ஜெட் டெஃபிசிட்னா என்ன, அதுக்கப்புறம் அதை டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கடுத்து ரெவன்யூ டெஃபிசிட் பற்றி பார்க்கலாம். அதுக்கடுத்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் பற்றி பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரைமரி டெஃபிசிட் பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க பட்ஜெட்னா என்னன்ட்டு பார்க்கலாம். In term of Article 112 of the Constitution of India mentions the term Annual Financial Statement AFS. அதாவது ஆர்டிக்கல் 112ல ஒரு டேர்ம் மென்ஷன் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்குறப்போ ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் AFS. இதுதான் வந்து நம்ம பட்ஜெட்னு சொல்கிறோம். இப்படி இந்த பட்ஜெட்டில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா எஸ்டிமேட்டட் ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கும். ரெசிப்ட்ன்றது கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வரவு, எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது கவர்மெண்ட் பண்ணுற செலவு. அடுத்து இந்த பட்ஜெட்டில் என்னென்ன இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ இந்த பட்ஜெட்டில் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் ரெவென்யூ அண்ட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் இருக்கும். அதாவது இந்த ரெவென்யூ எவ்வளோ வரும் அப்படின்றத கேல்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் வே அண்ட் மீன்ஸ் டு ரேஸ் ரெவென்யூ, இந்த ரெவென்யூ எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த வருஷத்தில் எவ்வளோ செலவாக போகுது அப்படின்றதையும் வந்து அவங்க கேல்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. Details of actual receipts and expenditure of closing financial year and the reason for any deficit or surplus in that year. அதாவது ஒரு வருஷத்தில் எவ்வளோ வரும், அதிலிருந்து எவ்வளோ செலவு போகும் அப்படின்றதையும் அவங்க வந்து கேல்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த பட்ஜெட்டில். அடுத்து என்னென்னு பார்க்கலாம். எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் பாலிசி ஆஃப் த கம்மிங் இயர், தட் இஸ் டாக்ஸேஷன் ப்ரொபோசல், ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரெவென்யூ, ஸ்பெண்டிங் ப்ரோக்ராமிங் அண்ட் இன்ட்ரடியூஷன் ஆஃப் நியூ ஸ்கீம்ஸ். அதாவது பேஸ்ட் ஆன் இந்த பட்ஜெட்டில் தான் நம்ம வந்து டேக்ஸ் வந்து எவ்வளோ பே பண்ணணும், அதுக்கப்புறம் ரெவென்யூ, அதுக்கப்புறம் எந்தெந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து எந்த ஸ்கீமில் வந்து செலவு பண்ணலாம் அப்படின்றதையும் அவங்க வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்து என்னன்ட்டு பார்க்கலாம். 2017க்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு வந்து 2 பட்ஜெட் இருந்துச்சு. ஒன்று வந்து ரயில்வே பட்ஜெட் அண்ட் இன்னொன்று வந்து ஜென்ரல் பட்ஜெட். 2017க்கு அப்புறமா லேட் அருண் ஜேட்லி என்ன பண்ணார் அப்படின்னாக்கா 2 பட்ஜெட்டையும் ஒன்றாக்கி யூனியன் பட்ஜெட் அப்படின்னு ஒரு ஃபார்ம் பண்ணார். அந்த யூனியன் பட்ஜெட்டுக்கு கீழே வந்துட்டு ரயில்வே பட்ஜெட் அண்ட் ஜென்ரல் பட்ஜெட் ரெண்டுத்தையும் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பட்ஜெட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பட்ஜெட் நம்ம பார்க்குறப்பயே சைட் பை சைடில் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வரலாம். ஸோ ஃபார் தட் நம்மளுக்கு இந்த கான்செப்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட்ஜெட் வந்து 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று வந்து ரெவென்யூ பட்ஜெட், இதில் வந்து அரசாங்கம் பண்ணுற செலவை வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து கேபிட்டல் பட்ஜெட். ஸோ இதில் வந்து அரசாங்கம் ஒரு அசட் வாங்குறதுக்கான செலவை வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் அப்படின்னாக்கா ஒரு குடும்பத்துக்கு வர இன்கம், அந்த குடும்பம் பண்ணுற எக்ஸ்பென்ஸ். ஸோ நம்ம இங்கே இன்கம் மென்ஷன் பண்ணியிருக்கோம், எக்ஸ்பென்ஸை வந்து எக்ஸ்பெண்டிச்சர்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி ரெவென்யூ பட்ஜெட் வந்து 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று வந்து ரெவென்யூ ரெசிப்ட், இன்னொன்று வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ரெவென்யூ ரெசிப்ட்ஸில் என்னென்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வரவு, அதாவது நம்ம கட்டுற டேக்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு, ஃபீஸ் எல்லாம் வந்து ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் கீழே வரும். அதே மாதிரி ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் அரசாங்கம் பண்ணுற செலவை வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. அரசாங்கம் என்னடா செலவு பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு கொடுக்குற சேலரிஸு, பென்ஷன்ஸு, சப்சிடிஸ் இதெல்லாம் வந்து இந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். ஸோ ரெவென்யூ ரெசிப்ட்ஸோட எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வர சேலரி தான் வந்து ரெவென்யூ ரெசிப்ட்ஸோட எக்ஸாம்பிள். அதே மாதிரி ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரோட எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா அந்த குடும்பத்துக்கு வாங்குகிற பொருட்கள் தான் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரோட எக்ஸாம்பிள். ஸோ இதே மாதிரி கேபிட்டல் பட்ஜெட்டையும் 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று வந்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், இன்னொன்று வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கேபிட்டல் ரெசிப்ட்ஸில் என்னென்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஒரு அசட்னால கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வரவை வந்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸில் ஆட் பண்ணுவாங்க. விச் இஸ் லைக் லோன், இன்சூரன்ஸ் கிளைம்ஸ், பாண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸில் வரும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் என்னென்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஒரு கவர்மெண்ட் அசட்டுக்காக பண்ணக்கூடிய செலவை வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் ஆட் பண்ணுவாங்க. இதை நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் அப்படின்னாக்கா கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்க்கு வீட்டு வாடகை மூலயமா வரக்கூடிய வரவை வந்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், அதாவது ஒரு அசட்னால க்ரியேட் பண்ணுற ஒரு ரெவென்யூ வந்துட்டு கேபிட்டல் ரெசிப்ட்ஸு. அதே மாதிரி ஒரு அசட் வாங்கிறதுக்காக நம்ம பண்ணுற செலவு தான் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட். ஸோ இதில் வந்து மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு டெஃபிசிட் பட்ஜெட், செகண்ட் ஒன் வந்துட்டு பேலன்ஸ்டு பட்ஜெட், தேர்ட் ஒன் வந்துட்டு சர்ப்ளஸ் பட்ஜெட். ஸோ ஃபஸ்ட் நம்ம டெஃபிசிட் பட்ஜெட்னா என்னன்ட்டு பார்க்கலாம்.
If an annual expense of the budget exceeds the annual income of the budget, then it is known as budget deficit. அதாவது ஒரு கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வரவை விட ஒரு கவர்மெண்ட் பண்ணுற செலவு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுதான் வந்து டெஃபிசிட் பட்ஜெட். இதோட ஃபார்முலா வந்துட்டு டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பை தி கவர்மெண்ட் மைனஸ் டோட்டல் இன்கம் ஆஃப் தி கவர்மெண்ட். ஸோ டோட்டல் இன்கம் ஆஃப் தி கவர்மெண்ட்டில் இவங்க என்னென்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா கார்ப்பரேட் டேக்ஸ், பர்சனல் டேக்ஸ், ஸ்டாம்ப் டியூட்டிஸ் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் இவங்க என்னென்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா டிஃபென்ஸ், எனர்ஜி, சயின்ஸ், ஹெல்த் கேர் இதுக்கெல்லாம் பண்ணுற எக்ஸ்பென்ஸை வந்து இவங்க வந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் ஆட் பண்ணுவாங்க. அடுத்து பேலன்ஸ்டு பட்ஜெட்னா என்னென்ட்டு பார்ப்போம். If an annual expense of a budget equals the annual income of the budget, then it is known as balanced budget. அதாவது ஒரு கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வரவும் ஒரு கவர்மெண்ட் பண்ணக்கூடிய செலவும் வந்து ஒன்றா இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுதான் வந்து பேலன்ஸ்டு பட்ஜெட். இதோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னாக்கா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பை தி கவர்மெண்ட் ஈக்குவல் டு டோட்டல் இன்கம் ஆஃப் தி கவர்மெண்ட். அடுத்து சர்ப்ளஸ் பட்ஜெட்னா என்னன்ட்டு பார்க்கலாம். If an annual income of the budget exceeds the annual expense of the budget, then it is known as surplus budget. அதாவது ஒரு கவர்மெண்ட் பண்ணுற செலவை விட ஒரு கவர்மெண்ட்டுக்கு வரவு வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுதான் வந்து சர்ப்ளஸ் பட்ஜெட். இதோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னாக்கா டோட்டல் இன்கம் பை தி கவர்மெண்ட் மைனஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பட்ஜெட் டெஃபிசிட். தி பட்ஜெட் டெஃபிசிட் இஸ் எக்ஸஸ் ஆஃப் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் டோட்டல் ரெசிப்ட்ஸ். அதாவது இது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வரவை விட செலவு அதிகமாக இருந்தால் அதுதான் வந்து பட்ஜெட் டெஃபிசிட். அடுத்து தி டெஃபிசிட் ஆட்ஸ் டு தி நேஷ்னல் டெப்ட். அதாவது நம்ம டெஃபிசிட் வந்து ஒரு வருஷத்தோட டெஃபிசிட் அமௌண்ட்டும் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இதுதான் வந்து நம்ம டெப்த்துன்னு சொல்கிறோம். கரண்ட்டாக வந்து இந்தியாவோட டெப்த் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா $2.3 trillion. அண்ட் இதே ஒரு மனுஷன் மேலே இந்தியா வாங்கியிருக்க கடன் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா $1,700 வந்து வாங்கியிருக்காங்க. இதுதான் வந்து டெப் பர் கேபிட்டான்னு சொல்லுவோம். அடுத்து இந்த பட்ஜெட் டெஃபிசிட் வந்து ஏன் நடக்குது அப்படின்றதுக்கான சில முக்கியமான காரணங்கள் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு மணி ஃப்ளோ. டியூரிங் அன் எக்கனாமிக் ரெசெஷன் ஆர் அ பீரியட் ஆஃப் ஸ்லோ எக்கனாமிக் க்ரோத் தி கவர்மெண்ட் லூசஸ் மணி விச் லீட்ஸ் டெஃபிசிட். ஸோ இதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பர்சன் ஏ வந்து ஒரு டெஸ்டினேஷன்லேருந்து இன்னொரு டெஸ்டினேஷன் போகிறதுக்கு ஊபர் புக் பண்ணுறாரு. அதோட ஃபேர் வந்து ₹1000 ஆகுது. ஸோ அந்த அமௌண்ட் கொடுத்து அவர் அந்த டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகிட்டார். இப்போ பர்சன் பி தான் வந்து அந்த ஊபர் டிரைவர். அந்த பர்சன் பி வந்து ₹1000 அமௌண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ பர்சன் பி என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னாக்கா அவர் வந்து இந்த மணி வந்ததுனால அவர் வந்து ஒரு படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. ஸோ அவர் ஃபேமிலியோட ஒரு மூவிக்கு போகிறாரு. அந்த டிக்கெட் காஸ்ட் வந்து ₹300 ஆகுது. அவர் வீட்டிலேருந்து அவர் தியேட்டருக்கு போகிறதுக்கு அவர் காரில் போகலான்னு டிசைட் பண்ணுறாரு. அதோட ஃபியூயல் காஸ்ட் வந்து ₹200 ஆகுது. ஸோ அதேமாதிரி இப்போ அவர் தியேட்டருக்கு போயிட்டார். தியேட்டரில் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் வாங்குறது அதோட எக்ஸ்பென்ஸ் வந்து ₹400 ஆகுது அப்படின்னாக்கா ஸோ இப்படி நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸுக்குமே வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸஸ் போகும். ஸோ இந்த மாதிரியான டேக்ஸஸ் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் லூஸ் பண்ணுறப்போ கவர்மெண்ட் எதிர்பார்த்த வருமானம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வராது. இதனால் பட்ஜெட் டெஃபிசிட் நடக்குது. இதுதான் வந்து நம்ம கேஷ் ஃப்ளோன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்து என்னன்ட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட். இஃப் ஒர்க்கர் லூசஸ் தேர் ஜாப் தே பே லெஸ் டாக்ஸஸ் விச் மீன்ஸ் தட் த கவர்மெண்ட்ஸ் ரெவன்யூ டேக்ஸ் அ ஹிட். ஸோ இப்போ பர்சன் ஏ வந்து பர் ஆனம்க்கு 10 lakhs earn பண்ணிட்டுருக்காரு அப்படின்னாக்கா அந்த ஒர்க்லேருந்து அவர் வந்து ரிலீவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து ஒரு டேக்ஸ் பே பண்ண முடியாது கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா அவர் வந்து இப்போ ஏர்ன் பண்ணலை. ஸோ அதனால் கவர்மெண்ட்டோட ரெவன்யூ வந்து லூஸ் ஆகுது இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்னால. ஸோ இதனாலேயும் வந்து பட்ஜெட் டெஃபிசிட் வந்து க்ரியேட் ஆகுது. அடுத்து நம்ம டைப்ஸ் ஆஃப் டெஃபிசிட் பட்ஜெட் பார்க்கலாம். அதில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு ரெவென்யூ டெஃபிசிட், இன்னொன்று வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட், அதுக்கு அடுத்தது வந்து ப்ரைமரி டெஃபிசிட். வாங்க ரெவென்யூ டெஃபிசிட்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ரெவென்யூ டெஃபிசிட்னா என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் யூஸ் ஆகிற 2 டேர்ம்ஸை நம்ம திருப்பி ரீகால் பண்ணிடலாம். ஒன்று வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று வந்து ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். ஸோ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் என்னென்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு கவர்மெண்ட் தர சேலரிஸு, பென்ஷன்ஸு, அதுக்கப்புறம் பொதுமக்களுக்கு கவர்மெண்ட் தர சப்சிடரிஸ் இதெல்லாம் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் ஆட் பண்ணுவாங்க. ரெவென்யூ ரெசிப்ட்ஸில் என்னென்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நம்ம கவர்மெண்ட்டுக்கு தர டேக்ஸஸு, இன்ட்ரெஸ்ட்டு, ஃபீஸு, ரெண்ட்டு இதெல்லாம் வந்து ரெவென்யூ ரெசிப்ட்ஸில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ வாங்க இப்போ ரெவென்யூ டெஃபிசிட்னா என்னன்றது பார்க்கலாம். ரெவென்யூ டெஃபிசிட் இஸ் எக்ஸஸ் ஆஃப் டோட்டல் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் தி கவர்மெண்ட் ஓவர் இட்ஸ் டோட்டல் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். அதாவது கவர்மெண்ட்டுக்கு வர ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் மூலிமா கவர்மெண்ட்டுக்கு வர இன்கம்மை விட ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மூலயமா கவர்மெண்ட் பண்ணுற எக்ஸ்பென்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இதுதான் வந்து ரெவென்யூ டெஃபிசிட். அடுத்து
The shortfall of total revenue receipts compared to total revenue expenditure is defined as revenue deficit. அதாவது இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா ரெவென்யூ செக் பண்ணுறாங்க. எது ரெவென்யூ பார்த்தீங்கன்னாக்கா ரெவென்யூ ரெசிப்ட்ஸையும் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸையும் வந்து கம்பேர் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்து மிஸ் ஆகுது, அதாவது எவ்வளோ வந்து குறையுது அப்படின்னு பார்க்குறாங்க. குறையிற அந்த அமௌண்ட்டு தான் வந்து ரெவென்யூ டெஃபிசிட்னு சொல்கிறாங்க. அடுத்து இட் இஸ் ரிலேட்டட் டு ஒன்லி ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். அதாவது இதில் இவங்க பண்ணுற கேல்குலேஷன்ஸ் எல்லாமே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் மட்டுமே சார்ந்தது. வேறு எந்த அமௌண்ட் ஆஃப் இதுவும் வந்து இதில் வந்து ஆட் ஆகாது. அடுத்து revenue deficit actually indicates that the government's own earning is inadequate to meet normal functioning of government departments and provision of service. ஸோ ரெவென்யூ டெஃபிசிட் என்ன இண்டிகேட் பண்ணுது ஆக்சுவலாக அப்படின்னாக்கா, சின்ஸ் வரவை விட செலவு அதிகமாக இருக்கிறதுனால கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து சரியாக ஃபங்க்ஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அடுத்து ரெவென்யூ டெஃபிசிட்டோட ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ ரெவென்யூ டெஃபிசிட்டை ஆர்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆர்இ, அதே மாதிரி ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் வந்து ஆர்ஆர்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்டியோட ஃபார்முலா பார்த்திங்கன்னாக்கா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது ஆர்இ மைனஸ் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் ஆர்ஆர். வாங்க அடுத்து ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா என்னன்றது பார்க்கலாம். ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா என்னன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபிஸ்கல் டெஃபிசிட்டில் யூஸ் ஆகிற 2 டேர்ம்ஸ் நம்ம பார்த்துருவோம். ஒன்று வந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று வந்துட்டு டோட்டல் ரெசிப்ட்ஸ் மைனஸ் பாரோவிங். ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் என்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இது வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கான மொத்த செலவையும் வந்து இதில் ஆட் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து டோட்டல் ரெசிப்ட்ஸ் மைனஸ் பாரோவிங், அதாவது இதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்த மொத்த வருமானத்தையும் ஆட் பண்ணுவாங்க. அதில் எதை கழிச்சிருவாங்க அப்படின்னாக்கா நம்ம கடன் வாங்கினது மட்டும் கழிச்சிருவாங்க, எக்ஸ்க்ளூடிங் த மணி ஃப்ரம் பாரோவிங். இதை நம்ம இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கவர்மெண்ட்டோட மொத்த வருமானம் வந்துட்டு 100 ரூபா, அதில் வந்து 20 ரூபா கடன் வாங்கியிருக்கு. ஸோ அப்போ வந்து டோட்டல் ரெசிப்ட்ஸ் மைனஸ் பாரோவிங் அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா மொத்த வருமானம் 100 ரூபா, அதில் கடன் வாங்கினது 20 ரூபா. ஸோ இப்போ இந்த 100 ரூபாவில் 20 ரூபாயை கழிச்சிட்டோம் அப்படின்னாக்கா 80 ரூபா வரும். ஸோ இந்த 80 ரூபா தான் வந்துட்டு டோட்டல் ரெசிப்ட்ஸ், அதாவது அசல் வருமானம் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இப்போ ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்கா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 150 ரூபா வச்சுக்கலாம். இப்போது வந்து 80 ரூபா மைனஸ் 150 ரூபா பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஸோ வாங்க அடுத்து என்னன்றதை பார்ப்போம். The fiscal deficit is a measure of how much the government needs to borrow from the market to meet its expenditure when the resource is inadequate. ஸோ இப்போது இது ஃபிஸ்கல் டெஃபிசிட் என்ன காட்டுது அப்படின்னாக்கா ஒரு கவர்மெண்ட் எவ்வளோ கடன் வாங்க வேண்டி இருக்குது அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் பண்ணுது. ஸோ அடுத்து என்னன்றதை பார்ப்போம். ஃபிஸ்கல் டெஃபிசிட்டோட ஃபார்முலா வந்துட்டு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் பாரோவிங். ஸோ இதுதான் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட்டோட ஃபார்முலா. வாங்க அடுத்து ப்ரைமரி டெஃபிசிட்னா என்னன்றது பார்ப்போம். ஸோ ப்ரைமரி டெஃபிசிட்னா என்னன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் யூஸ் ஆகிற 2 டேர்ம்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஒன்று வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட், நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் பாரோவிங். இன்னொன்று வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னாக்கா கவர்மெண்ட் வாங்கின கடனுக்கு கவர்மெண்ட் பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ ப்ரைமரி டெஃபிசிட்னா என்னன்ட்டு பார்க்கலாம். Primary deficit is defined as fiscal deficit of current year minus interest payments on previous borrowing. ஸோ ப்ரைமரி டெஃபிசிட்ன்றது கரண்ட் இயரோட ஃபிசிக்கல் டெஃபிசிட்டையும் கவர்மெண்ட் முன்னாடி வாங்கின கடனுக்கு பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டையும் கழிச்சா அதுதான் வந்து ப்ரைமரி டெஃபிசிட். அடுத்து borrowing requirements of a government includes not only accumulated debt but also interest payment on the debt. If we deduct interest payments on debt from borrowing, the balance is called primary deficit. இது வந்து எப்படி அப்படின்னாக்கா நம்ம கடன் வாங்கினதுக்கு நம்ம கட்டுற வட்டியை வந்து கடன்லேருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னாக்கா மீதி இருக்கிறதா வந்து ப்ரைமரி டெஃபிசிட். ஸோ அடுத்து டு நோ தி அமௌண்ட் ஆஃப் பாரோவிங் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் ரெவென்யூ we need to calculate the primary deficit. அதாவது நம்ம எவ்வளோ கடன் வாங்கணும் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மேட்ச் பண்ணுறதுக்குங்கிறது இந்த ப்ரைமரி டெஃபிசிட்டை வச்சு கேல்குலேட் பண்ண தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அடுத்து ப்ரைமரி டெஃபிசிட்டோட ஃபார்முலா பார்த்திங்கனாக்கா ஃபிஸ்கல் டெஃபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். இதுதான் வந்து ப்ரைமரி டெஃபிசிட்டோட ஃபார்முலா. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து உங்களோட வியூஸை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.